ஒரு சூப்பரான ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம ஜெல்லி பேக்கெட் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கடைகளில் கிடைக்குது. உங்களுக்கு எல்லா ஃப்ளேவர்லையும் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமேட்டு ஒரு ட்ரேக்கு மாற்றி அதை ஆற விட்டுருங்க. அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபலூடாக்கு அடுத்ததை ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் எடுத்துக்கிட்டு இந்த சேமியா போட்டு அதில் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப மெல்லிசான சேமியா விற்கும் பார்த்தீங்களா, பாயாச சேமியா, அதுதான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா போதும். வறுத்துட்டு அது கூடயே ஒரு 2லேருந்து 3 டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி நம்ம ஆற வச்சிருந்த பாலில் வந்து 1 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றுனதும் கொஞ்சம் திக்காகும். ரொம்ப திக்காக விட்டுறாதீங்க. கொஞ்சமாக திக்காகணுமே ஆஃப் பண்ணி அது ஒரு பக்கம் ஆறினதுக்கப்புறம் இது செட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இதை நம்ம இப்படி கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அழகாக பார்த்தீங்களா கியூபாக வரும். நான் இதில் ஊற்றுனதுனால கொஞ்சம் பெரிய பெரிய கியூபாக வந்ததுனால நான் திரும்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபலூடா செட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சம்சா சீடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ரோஸ் சிரப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம சேமியா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதுக்கப்புறம் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்த லேயர் திரும்ப கொஞ்சம் சம்சா சீடு ஜெல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப சேமியா. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் என்ன மாதிரி பண்ணுறேனோ அது மாதிரி கூட பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி லேயரில் அடுக்கணுமோ அது மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன். ஆப்பிள், மாதுளை, அப்புறமேட்டு திராட்சை, பச்சை திராட்சை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிளாக் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். திரும்ப மேலே கொஞ்சம் சம்சா சீட் சேர்த்துட்டு திரும்ப மேலே அது கொஞ்சம் சேமியாவும் சேர்த்துட்டு இந்த ஜெல்லியும் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆப்பிள் வச்சுட்டு நட்ஸ் தூவிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி தான் செட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேறு மாதிரி என்ன எப்படி தோணுதோ அப்படி கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை நோன்பு திறக்கிற நேரத்தில் எடுத்து கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது எல்லாமே நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியானதாக தான் போட்டிருக்கோம். ஃப்ரூட்ஸு, நட்ஸு, மில்க்கு, ஸோ சம்சா சீடு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியானதாக தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேவ் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.